அதுக்கு வந்து அப்பா அம்மா மூலிமா நான் ஃபீட்பேக் கொடுக்க சொல்கிறேன். மற்றவங்க அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லோரும் என்னன்னு தெரியல, உன் முகம் இப்போ நல்லாயிருக்கு, இப்போ இந்த விளையாடிட்டு வர இல்லையா, இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி கான்ஷியஸாக சில ஃபீட்பேக்லாம் கொடுக்குறாங்க. அது மோட்டிவேட் பண்ணது, அது வந்து அவரை ரீஃப்ரேம் பண்ணுது. அவர் வந்து நான் இயல்பாக நல்லவன் தான் போல இருக்கு, இதில் ஏன் போய் விழுந்தேன் அப்படின்றது. இப்போ நான் சொன்ன இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்கு போகுது. அப்புறமா பார்த்தா அந்த பையன் அதுலேருந்து மெதுவாக, அதாவது அந்த பையன் போய் அதை சாப்பிட்றதில்ல, தேடி போய் வாங்கிட்டு வந்து கொடுத்து அப்படின்னு யாராவது இருந்தால், இந்த வாங்கிட்டு வந்து கொடுக்குறவங்கள்ட்ட நோ அப்படின்னு சொல்ல முடியுது அந்த பையனால். அதுக்கு ஒரு சாம்பிள் நான் எடுத்தது வந்து எக்ஸசைஸ் அண்ட் ஸ்வெட். எவ்ரி டைம் யூ ஸ்வெட், அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ்ன்னு சொல்கிற 4 ஹார்மோன்ஸ் வந்து உடம்புக்குள்ளே சுரக்குது. ஸோ ஸ்வெட் இஸ் ஸ்வீட்னு எடுத்துக்கலாம். ஸ்வெட்டு தான் ஸ்வீட். நீங்கள் தினசரி காலையில் ஒர்க் அவுட் பண்ணி ஸ்வெட் ஆன, அல்லது தினசரி காலையிலையும் நைட்டும் ஒர்க் அவுட் பண்ணி ஸ்வெட் ஆகிற ஒருத்தர் இந்த பக்கம் வர்றது ரொம்ப சிரமம். ட்ரக்கு, ஆல்கஹால், ஸ்மோக்கிங் ப்ளஸ் வேறு எந்த சந்தோஷத்தை கொடுக்குற எந்த இம்மாரல் ஆக்டிவிட்டியும் அவர் கையில் எடுத்துக்கிறது வந்து நாட் பாசிபிள். ஏன்னா இதில் அவன் அல்டிமேட் ஹாப்பினஸ் கிடச்சிரும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த ஷட்டில் விளையாடிட்டு ரிட்டன் பைக்கில் வரும்போது எதிரில் காத்தடிக்கும், நம்ம நனைஞ்சு போன டிஷர்ட்டோடு வருவோம். அப்போ இருக்கிற ஒரு சில்னஸ் வந்து, ஒரு இன்டர்னல் ஹாப்பினஸ் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏசி காற்றுல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், அது கிடைச்ச பிற்பாடு ஈவினிங் திரும்ப ஒரு ஹாப்பினஸ்க்கு மைண்டு போகாது. நீங்கள் வந்து இப்போது கணவன் மனைவி உறவில் இணைதல், 2 பேர் இணைகிறாங்க, எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் கிடைச்சிருதில்ல, அது நல்லா கவனித்து பாருங்கள். அதிலேருந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து அடித்து போட்ட மாதிரி தூங்கிடுவாங்க.